Hello viewers, welcome to Mass Tutor. Exercise 2.6 9th sum. A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வந்து 65,000 ருபீஸ் வந்து லோனை வாங்கியிருக்காங்க. அதை வந்து ரீபே பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஒரு 400 ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் தி பேமெண்ட் பை ருபீஸ் 300. ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் வந்து அதிகப்படுத்தி கட்டுறாங்க. ஃபஸ்ட் மந்த்து 400 கட்டுறாங்க அப்படின்னா செகண்ட் மந்த்து 300 இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 700. அப்போ செகண்ட் மந்த்து 700 ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 700ஓட 300 ஆட் பண்ணால் 1000 ருபீஸ் பே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் 300 ருபீஸ் வந்து அதிகப்படுத்தி கட்டுறாங்க. அப்படி கட்டும் பொழுது ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன்? அப்போ எத்தனை மந்த் வந்து அவங்களுக்கு அந்த லோனை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு எடுத்துக்கலாமா? டோட்டல் லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 65,000. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பே பண்ணுறாங்க? 400 ஃபஸ்ட் மந்த்து, செகண்ட் மந்த்து 700, தேர்ட் மந்த்து 1000. ஆனால் 300 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போது த சீக்வன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆர் ஃபஸ்ட் மந்த்து 400, செகண்ட் மந்த்து 700, 300 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தேர்ட் மந்த் இதோட 300 இன்க்ரீஸ் பண்ணால் 1000. அப்புறம் ஃபோர்த் மந்த் என்ன ஆகும்? இதோட 300 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 1300 எட்ஸெட்ரா கோஸ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணும் பொழுது எவ்வளோ அமௌண்ட் வரணும்? 65,000 வரணும். அப்படி இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் மந்த்து அப் டு எந்த மந்த் வரைக்கும் தட் இஸ் nth மந்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ nth மந்த் வரைக்கும் சம் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும்? 65,000 வரணும். ஸோ அந்த nth அப்படின்னா எத்தனை மந்த் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம சம் பண்ணால் 65,000 வரணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ வந்து சம் வந்து என்ன எடுத்துக்கலாம்? SN அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதெல்லாம் ஆட் பண்ணால் 65,000 வரணும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட் பண்ணணும். 400 ப்ளஸ் 700 ப்ளஸ் 1000 ப்ளஸ் 1300 ப்ளஸ் எட்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம்? n டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு SN அப்படின்னு என்னது? சம் வந்து வரணும். கிவன் SN இஸ் ஈக்குவல் டு 65,000. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். 400, 700, 1000, 1300 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது? 300 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்களா? அப்போ காமனான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸு 300 வருது. அப்போ இந்த கண்டிப்பாக இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எதில் இருக்குதுன்னு சொல்லலாம்? ஏபியில் இருக்குதுன்னு சொல்லலாமா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் தட் மீன்ஸ் காமனான டேர்மால் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? The terms of the series forms an AP with first term. First term வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 400. First term A is equal to 400. Common difference வந்து D வந்து எவ்வளோ இருக்குங்க? 300 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து D வந்து 300 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. We know the sum of n terms. Sum of n terms ஓட ஃபார்முலா என்னது? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இது காமனான sum to n termsக்கான ஃபார்முலா. ஏன் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது. n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் தான் தெரியும். அதனால தான் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. இதில் அப்படியே வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். Sn வந்து பார்த்தீங்கன்னா 65,000. அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 65,000 இஸ் ஈக்குவல் டு n by 2 நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் அப்படியே வச்சுக்குவோம். n by 2 இன்ட்டு 2 இன்ட்டு a. அப்போ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது? 400. அப்போ 2 இன்ட்டு 400 ப்ளஸ் n மைனஸ் 1
நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்குவோம். இன்ட்டு டி வந்து பார்த்திங்கன்னா 300. ஸோ அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது அப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா 65,000 இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2 இன்ட்டு 400 800ங்களா, 800 ப்ளஸ் n-1 இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். n இன்ட்டு 300 மைனஸ் 1 இன்ட்டு 300 மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ n இன்ட்டு 300 300n மைனஸ் 1 இன்ட்டு 300 மைனஸ் 300. ஓகே, இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணலாமா. 65,000 இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 800 மைனஸ் 300 என்ன ஆயிரும் 500 ஆயிரும் ப்ளஸ் 3n அப்படின்னு கிடைக்கும். $65,000 is equal to n/2 into 500 plus 300n. ஓகே, இப்போ இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 வந்து டிவைட் பண்ணிடுங்க இதோட. அப்போ என்ன கிடைக்கும் 65,000 is equal to n into 500/2 plus 300n/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 500ல் பாதி எவ்வளோ வரும் 250ங்களா. ஸோ 250 ப்ளஸ் 300ல் பாதி எவ்வளோ வரும் 150. ஓகே, இப்போ என்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 65,000 is equal to n into 250 250n plus 150n into n 150n square அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் 65,000 ரைட் சைடு வந்து ஆயிரும் மைனஸ் ஆயிருமா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் லெஃப்ட் சைடில் 0 மட்டும்தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 65,000 வந்து மைனஸில் ஆயிருமா, மைனஸ் 65,000 அப்படின்னு ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் 250n ப்ளஸ் 150n ஸ்கொயர். அது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடு, ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடு சேஞ்ச் பண்ணால் கிடைச்சிடும் 150n ஸ்கொயர் ப்ளஸ் 250n மைனஸ் 65,000 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது எல்லாத்துலேயும் காமனாக வந்து எதால் மல்டிப்ளை ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா டென்ஸு 0 0 0 எல்லாத்துலேயும் 0 இருக்கு இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ண முடியும், நம்ம காமனாக 10ஆல் டிவைட் பண்ணால் 0 0 0 எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 15n ஸ்கொயர் ப்ளஸ் 25n மைனஸ் 650 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். 65,000க்கு 6,500 போட்டிருக்கேன், சாரி 10 கேன்சல் பண்ணால் 6,500 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, சரி. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 5ஆல் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா இதுவும் 5ஓட மல்டிபிள்ஸ், இதுவும் 5ஓட மல்டிபிள்ஸ், இங்கே 0வில் எண்ட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும் 5ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 10ஆல் பண்ணோம், இப்போ வந்து 5ஆல் பண்ணுறோம். 5ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும் 3 5s are 15 3n ஸ்கொயர் ஆயிருமா. இதெல்லாம் 5 5s are 25. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் 5n அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 65 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும் 1 5 is 5 பேலன்ஸ் 1 15 3 5s are 15 0 0. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1300 இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா மெத்தட் ஒன்று இருக்குது. இது 9th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம படிச்சிருப்போம். x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் a. அப்போ a வந்து 3, b வந்து பார்த்தீங்கன்னா 5, c வந்து மைனஸ் 1300. ஓகே, ஸோ இந்த வேல்யூ அப்ளை பண்ணி இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக இங்கே n இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன கிடைக்கும் n is equal to மைனஸ் b. இப்போ மைனஸ் பிக்கு மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். b ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயரா, இப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு சியோட வேல்யூ மைனஸ் 1300 ஹோல் டிவைடட் பை 2a. இப்போ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3ங்களா, இப்போ 2 இன்ட்டு 3 அப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா டினாமினேட்டரில் 2 3s are 6, இங்கே மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ்
square root of 5 square. 5 square ஓட வேல்யூ 25 minus into minus multiply பண்ணா plus மாறிடுமா 4 3s are 12 12 into 1300 இதை multiply பண்ணணும் 12 into 1300க்கு நான் 13 போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன ஆகும் 2 3s are 6 1 3 is 3 1 2 is 2 1 1 is 1 6 5 1 இங்கே 2 ஜீரோ போட்டுருக்குள்ளே அந்த 2 ஜீரோ இங்கே ஆட் பண்ணிக்குவோம் ஸோ we get 15,600 அப்படின்னு கிடச்சிருக்கு is equal to minus 5 plus or minus square root of இதோ ஆட் பண்ணிங்கன்னா 15,625 அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா ஓகே இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் 15,625 ஓகே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது ஒன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் மெத்தட் இன்னொன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதில் எந்த மெத்தடுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து டிவிஷன் மெத்தட்லாம் பண்ணுறேன் இந்த மெத்தட் நான் போயிருக்கேன்னு தெரியல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸாக ரைட் சைட்லேருந்து பிரிக்கணும் லாஸ்ட்டில் வந்து இங்கே இந்த 1 தான் கிடச்சிருக்கு அப்போ இதோடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 1 is 1 வருங்களா 1 1 is 1 1 1 is 1 செப்பரேட் பண்ணால் 0 ஆயிரும் அடுத்த ஒரு பேரை வந்து டவுன் பண்ணுறோம் பேர் டவுன் பண்ணால் 56 ஆயிரும் நெக்ஸ்ட்டு கோசன்ட் என்ன இருக்கோ அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும் சரிங்களா 1 2 is 2 அப்போ இங்கே ஒரு டிஜிட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைட் பண்ண போகிறோம் அப்படி பண்ணும்பொழுது அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று இங்கே போட்டேன்னா இங்கேயும் 1 போடுவோம் அப்போ 1 into 21 21 56 விட கம்மியாக தான் இருக்குது அடுத்து நான் 2 சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா இங்கேயும் 2 22 2s are 44 இதை விட கம்மியாக தான் இருக்குது அங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணால் இங்கேயும் 3 சப்ஸ்டிட் பண்ணணும் 3 into 23 பண்ணால் 3 3s are 9 2 3s are 6 69 ஆயிரும் அதிகமாக போயிடும் அப்போ அதோட கம்மியாக இருக்கிறத 2 தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இங்கேயும் 2 இதுலேயும் 2 2 2s are 4 2 2s are 4 சப்ரேட் பண்ணுங்கள் 6 minus 4 2 5 minus 4 1 அடுத்த பேரை டவுன் பண்ணுங்கள் 25 நெக்ஸ்ட்டு கோசன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 12 2s are 24 இங்கே ஒரு டிஜிட் புட் பண்ண போகிறோம் அதே டிஜிட் தான் இங்கேயும் புட் பண்ணணும் அப்படி பண்ணால் இந்த ஆன்சர் வரணும் அப்படி வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா 25 எண்ட் ஆயிருக்கா அப்போ கண்டிப்பாக 5 5s தான் 25 வரும் ஸோ நான் 5ன்னு போட்டுக்கிறேன் 5 5s are 25 பேலன்ஸ் 2 5 4s are 20 20 plus 2 22 பேலன்ஸ் 2 5 2s are 10 10 plus 2 12 ஸோ சப்ரேட் பண்ணால் 0 கிடச்சிடுச்சா அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் 125 தான் கிடைக்கும் ஸோ minus 5 plus or minus 125 divided by 6 ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது இங்கே வந்து 2 வேல்யூஸ் இருக்கும் எண்ணுக்கு அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கலாம் n is equal to minus 5 ப்ளஸ் ஆர் மைனஸில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 125 by 6 ஆர் n is equal to minus 5 minus 125 divided by 6 ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் which is equal to 125ல 5 பைஸ்னா 120ங்களா ஸோ 120 by 6 கிடைக்கும் இங்கே மைனஸ் 130 by 6 ரெண்டு சம் பண்ணுறோம் சேம் சைன் இல்லையா ஓகே இதை கேன்சல் பண்ணுங்கள் 166 2 6 are 12 ஸோ we get 20 n is equal to 20 ஆர் இங்கே வந்து என்ன கிடைக்கும் n is equal to 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா 3 2s are 6 6 2s are 12 பேலன்ஸ் 1 10 ஆயிரும் 5 2s are 10 so we get minus 65 by 3 அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா இங்கே 2 வேல்யூஸ் இருக்குது n is equal to 20 or n is equal to minus 65 by 3 இப்போ என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நெகட்டிவ் வருமானு பார்த்தீங்கன்னா வராது அப்போ இது வந்து நாட் பாசிபிள் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்போ என்னங்கிற வேல்யூ என்ன 20 அப்போது எத்தனை மந்த் வந்து நம்ம அந்த இன்ஸ்டால்மெண்ட் அதாவது ஃபஸ்ட் மந்த்து 400 செகண்ட் மந்த்து 300 300 ஆட் பண்ணி 700 தேர்ட் மந்த்து 1000 ஃபோர்த் மந்த் 1300 அப்படி இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எத்தனை மந்த் பே பண்ணால் நமக்கு லோன் அமௌண்ட் ஆனால் 65,000 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 20 months வந்து பே பண்ணணும் ஓகேங்களா therefore the loan will be repaid completely in 20 months
That's all.